எப்பயுமே குரு உச்சத்துல வரும்போது இவங்கள பொறுத்தவரைக்கும் ஈகோ மட்டும் இல்லாம பார்த்துக்கணும். எப்பயுமே நான் தான் எல்லாமே அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உள்வாங்காம இருந்தாங்கனாலே இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானே உச்சமடையக்கூடிய ராசி இவங்களோட ராசி தான். ஸோ இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன பண்ணணும்னா லட்சுமி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை வரும். அது அறிவாளிங்க, அந்த அறிவை அழகா பயன்படுத்தணும், பொருளாதாரமா மாற்றணுன்றப்போ இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்துல தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க. பக்கத்து வீடு, பக்கத்து ஊர் மாதிரி வெளிநாடு வெளியூர் போறதா இருக்கட்டும், ஒரு 500-1000 கிலோமீட்டர்னாலும் சரி, டிராவல்ன்றது நிறைய இருக்கும். எந்த அளவுக்கு அலைச்சல் பயணத்தை சந்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருமானம்ன்றதை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். மேம், இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்கள்? நிச்சயமா. காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வகுப்பு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூரியன் நீச்சம் வரக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு. சனி உச்சம் பெறக்கூடிய இடம். ஸோ பொதுவாக சனி பகவான்றது ரொம்ப முக்கியன்றதை பார்க்குறோம். ஸோ சனி உச்சம் பெறக்கூடிய இடம். இவங்க சுக்கிரனுடைய வீடு. இவங்களுக்கு இந்த பராபர ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இவங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. எதுனாலும் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்னு மல்லு கட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எப்பயுமே விடாப்பிடியான ஒரு சூழ்நிலை தாங்க அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அவங்களுடைய லட்சியம் ஒரு கோல் செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக விடாமுயற்சி இது உங்களை பார்த்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். எப்பவுமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்காக போராடினாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த விடாப்பிடியான ஒரு தன்னம்பிக்கை, தன் மீதான அலாதியான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உட்காந்து பேச டைம் இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலாக மாறுவாங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரயாணங்கள் ஏற்படுறது, ஒரு மாற்றங்கள் உருவாகுறது, இந்த மாதிரியான நிலை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் விட்டு வெளியில போனால் தான் அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு ஊர் விட்டு ஊர் வேற நாட்டுக்கு போறது, அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் வெல் குட்டா இருக்கிறது, இந்த டைம் பீரியட் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், என்னோட தொழிலுக்கான விஷயங்கள் என்ன, அதுக்கான கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி கத்துக்கிறது, இத்தனையுமே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்ல ஒரு நிலை இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது ராகு நிறைய யாருன்னே தெரியாதவங்களுடைய நட்பு வட்டாரங்கள், நிறைய வேற மொழி பேசுறவங்களோடது, அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் போயிட்டு வர்றது, அந்நிய மொழிகள் பேசக்கூடியவங்களோட உறவுகள் வர்றது, நட்பு வட்டாரங்கள் அமைகிறது, தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு கான்வர்சேஷன் போறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போறது நம்ம துலாம் ராசிக்கு. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்துல தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமா சில விஷயங்கள் பண்ணணும். இன்னொன்று பிஸி ஷெட்யூல்ல இருக்கவங்களுக்கு என்ன ஒன்று, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது. இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா, நான் படிக்கிறேன், இந்த ஜெமினி படம்னு ஒரு படம் பார்த்துருப்போம், அதில் காலையில் நான் இதுக்கு போகிறேன்ற மாதிரி ஒவ்வொரு ஷெட்யூல் போட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு டைமே பத்தலைன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியாது. ராகு இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள நாட்டம் போயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். எப்படின்னா இந்த இப்படி உட்காந்து எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க, எங்க டைம் போய் எங்க எதுல போய் நம்ம பார்க்க போறது ஒண்ணு எங்கே போய் நிக்குதுன்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பண்ண தெரியாம நிறைய இந்த டைம் பீரியட்ல முடங்கி இருக்கிற மாதிரி ராகு மாயை அப்படின்ற மாதிரி விஷயம் கொடுப்பாரு. ஒரு பக்கம் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் பிளஸ் மைனஸ் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இவங்களுடைய பிளஸும் மைனஸும் அப்படின்றப்போ இதை எப்படி அவங்க பாசிட்டிவா மாத்திக்கிறாங்க. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதவங்க தான் பட் இதுல மூழ்கி போயிடுவாங்கன்றப்போ இவங்க எது சார்ந்தது மூழ்குறாங்க, அது எந்த அளவுக்கு லிமிட் பண்ணணுன்றது இவங்களுக்கு தெரியணும். ஸோ இது இருந்ததுன்னா தேவையில்லாத விஷயங்கள் வருது. நிறைய பேருக்கு காதல் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கிறது, அதுக்கான சொல்யூஷனை தேடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகிறது. ஸோ நிறைய பேருக்கு பேர், புகழ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல பேராக வருதா கெட்ட பேராக வருதான்றதையும் அதையுமே மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எப்பயுமே குரு உச்சத்துல வரும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈகோ மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். எப்பயுமே நான் தான் எல்லாமே அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உள்வாங்காம இருந்தாங்கனாலே இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானே உச்சமடையக்கூடிய ராசி இவங்களோட ராசி தான். ஸோ இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன பண்ணுன்னா, நீ என்ன பண்ற ஏது பண்ற எவ்ரி திங் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் உன்னை, நம்ம தனியாக தானே இருக்கோம், நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிலை இல்லாமல் பொதுவாகவே சனி பகவான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பாடம் கட்டுச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாவே இந்த காலகட்டத்தில் இருப்பார். ஸோ அதனால நம்ம நியாயமான வழியில தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது எப்பயுமே நியாயம், நீதி, நேர்மைன்னு அந்த உண்மைன்றதே பேர் போன ராசி தான் நமக்கு துலாம் ராசி சொல்லுவோம். அதனாலதான் சனி பகவானே இங்க உச்சமடையுது. அப்ப நமக்கு இந்த ராகு வரும்போது என்ன பண்ணும்னா நம்மளோட மதி கலங்க வைக்கும். இப்படி போயிடலாமா அப்படி போயிடலாமான்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில கொண்டு போயிட்டா பெட்டரா இருக்கும். இன்னொன்று குரு உச்சத்துல குரு வரும்போது இவங்களுக்கு அந்த பொறுமை நிதானத்தையும் தான்ற அகந்தையை மட்டும் விட்டுட்டாங்கனாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க.
பார்த்தீங்கன்னா அசால்ட் என்னமோ அடுத்த ஊருக்கு பக்கத்து ஊர் மாதிரி, பக்கத்து வீடு பக்கத்து ஊர் மாதிரி, வெளிநாடு வெளியூர் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு 500 1000 கிலோமீட்டர்னாலும் சரி டிராவல்ன்றது நிறைய இருக்கும். அதாவது பயணத்தை வருமானமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். வேலையில் அலைச்சல் பயணம்ன்றது இருக்கும். எந்த அளவுக்கு அலைச்சல் பயணத்தை சந்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து வருமானம்ன்றத பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். எப்பயுமே ராகுன்றப்ப கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள், எப்பயுமே மாயைன்னு சொல்லுவோம், போகக்காரகன்னு சொல்லுவோம். இப்பதான் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம், இந்த போகம் நிறைய வந்துட்டு தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவுன்றத பிரிச்சு பார்க்க தெரியாம தேவையானதை வாங்கி இது வேணும் 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 மல்லு கட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்கேயோ வாங்கிட்டு அந்த பொருளை மூலையில போட்டிருப்போம். அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ இது எது வேணும் வேணான்றதை இவங்க பார்த்துட்டா போதுமானது. நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய ஒரு காலத்து 6ஆம் இடத்துல சனி, கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடன் கூட்டிட்டாங்கன்னா அதனால அவமானம் அசிங்கங்கள் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடனை கூட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு என்னன்னா, அந்த 5ஆம் இடத்துல ராகு வரும்போது போகக்காரகன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, டைம் போகிறதே தெரியாதுன்ற மாதிரி நைட்டெல்லாம் பகலாக இருக்கும், பகலெல்லாம் நைட்டாக இருக்கும். அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருடைய ஃபோன் எடுத்தாங்க மணிக்கணக்காக பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் அமையும். அது என்னென்ன நான் ஸ்டாப்பாக பேசக்கூடியே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அன்வான்டான நிறைய சொல்றது ஒரு கம்யூனிகேஷன்ஸ்லாம் வராமல் அதை லிமிட் பண்ணிக்கிறது பெட்டர். எப்பவுமே ராகுன்றது மறைவுன்ற விஷயத்தை கொடுக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ரகசியம் அப்படின்றது உங்களுக்குள்ள நிறைய யாருக்காவது தெரியாம நான் பண்றேன்ற மாதிரி ரகசியத்தை வச்சிருந்தாங்கன்னா அது பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க கரெக்டாக லிமிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்தாண்ட அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமா இது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், சந்தோஷமான மனநிறைவான விஷயங்கள். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குது. பொருளாதாரத்துல நல்லா இருக்கு, மச்சான் வீடு, மச்சான் என்னடா காடு அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். பொறுமை நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. அதே மாதிரி தாண்ட ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு லவ் பண்ணாலும் சரி, வீட்டில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் புரிய வச்சு அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க, அந்த ஆசீர்வாதத்தோட பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா எப்பவுமே சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசின்றப்போ எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரம்லாம் வேற அங்க இருக்கு இல்லையா, அதனால எல்லா வேலையும் பண்ண வைப்பாரு. நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வரும்போது போகத்தை அதிகம் கொடுப்பாரு. அதனால மட்டும் பார்த்துட்டா போதும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசி புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை மட்டும் குறைச்சிக்கும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாங்கனாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிடிக்கணும்னு எனக்கு தெரியணுமா இல்லையா, எனக்கே என்ன பிடிக்கும்னு தெரியல, அப்ப நான் மட்டும் எல்லாருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்துல இங்க லாக் ஆவாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் ஒருத்தவங்க வந்து அழகாவும் இருக்கணும், அறிவாவும் இருக்கணும், இவங்க எல்லாமாவும் இருப்பாங்க. அப்ப வர்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும், இதுதான் முடியுமா? ஸோ அவங்க கிட்ட அந்த எதிர்பார்ப்பை அவங்க குறைச்சிட்டாங்கனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே மேம். சரி, இந்த ஆண்டு இவங்க என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணலாம்? நிச்சயமா பொதுவாகவே வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசின்னு சொல்லியிருக்கோம், சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு, பெரியவங்களுடைய ஆசி, இது ரெண்டும் மஸ்ட். அதை தாண்டி லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை வரும். அது அறிவாளிங்க, அந்த அறிவை வந்து அழகா பயன்படுத்தணும், பொருளாதாரமா மாற்றணுன்றப்ப இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பொருளாதாரம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி வேணுன்றப்ப கண்டிப்பா இவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிறதும், கிரியேட்டிவான ஸ்கில், நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன், எனக்கான திறமை, ஒரு வேலைக்கே நான் போறேன் அப்படிங்கிறப்ப ஹயக்ரீவர் வழிபாடு எடுத்துருக்கும் போது டெஃபினட்டா சேஞ்சஸ் அப்படின்றத பார்க்கலாம்.